கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துடைய லாஸ்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:6 தேர்ட் பார்ட் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். மாறிடா ஓ மானேசரே மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இமா அன்பிதே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கினை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே பாவியாயிருக்கையிலே அன்பாய் பாரின் உன்னை தேடி வந்தாரே நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கினை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினாம் தாம் உள்ளம் போல் உன்னை நேசித்ததினால் அல்லல் யாவும் அகண்டிடுமே ஆதிதேவன் பலியானாரே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கினை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே நியாய விதி நமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே அல்லல் யாவும் அகன்றிடுமே ஆதிதேவன் பலியானாரே ஓ இயேசுவின் மகா அன்பிதே அதன் அலம் மறியலாகுமா இதற்கினை எதுவும் வேறில்லையே இணை எதுவும் வேறில்லையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல லாஸ்ட் பார்ட்ட தியானிக்க இருக்கிறோம். நேற்று எனக்கு ஒரு துக்கமான ஒரு காரியத்தை நடந்துச்சு. வியாழக்கிழமை 7 மணிக்கு பர்வதத்தை குறித்து நான் ஒரு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லீலா அம்மா போன்ல என்னை கூப்பிட்டுக்கிட்டே அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வியாழக்கிழமை 7 மணிக்கு டாக்டர் பைபிள் ஸ்டடியில இருப்பாருன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அது வேலைக்கு போகிறதுனால அதுக்கு கிழமைகள் தெரியலையோ இல்லையோ எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. வியாழக்கிழமை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியில் இருக்கிற எனக்கு போன் எதுக்காக போன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு தெரிய மாட்டேங்குது பைபிள் ஸ்டடி சொல்லி. கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கட்டும். சரி, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன் கவலைப்படக்கூடாது என்றதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் சோஸ்திரத்தோட்டுக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. சரி, இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு முடிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய ஆண்டோடைய அநேக தன்மைகள் இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷல் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாம மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே அவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். இதாங்க நம்மளுடைய ஆண்டவருடைய தன்மை. என்னன்னா, நேற்று லீலா என்னைய போன்ல எதுக்கு கூப்பிட்டுச்சுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் எதுக்கு அந்த கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி. அவர் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காரு. அந்த டைம் டேபிள்ல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா டிக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரு. டிக்கு 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 டிக்கு. என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நீங்க போகணுங்கிறதையும் ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிடுவார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்து 10 வருஷம் முடிய போகுது. 10 இயர்ஸ். இப்பதான் டேபிள்ல படுத்த மாதிரி வச்சு 10 வருஷம் ஓடி போச்சு. காரணம், ஆண்டவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறாரு. அதுல எனக்கு 10 வருஷத்தை ஆட் பண்ணிருக்காரு. சரி, இங்க இந்த சொல்லிட்டு 9வது வசனத்துல நீங்கள் பரமண்டல ஜபத்தை சொல்லி சொல்றாரு. இது மத்த இப்படி சொன்னாலும் இதனுடைய ஆழத்தை நீங்க புரியணும்னா லூக்கா எடுத்துக்கோம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்துல எந்த சூழ்நிலையில
ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். வாசிப்போம். லூக்கா 11வது அதிகாரம் முதல் வசனத்துல, யோவான் ஸ்நானகன் அவருடைய சீசனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி ஜெபிக்கணும். அதை பார்த்துட்டு நம்முடைய ஆண்டோடைய சீசர்களும் கேட்கறாங்க, அவரே அங்க ஒரு பைபிள் கிளாஸ் நடந்துட்டு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அதற்கு அவர் நீங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு உறவை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன உறவு அப்படின்னா, அப்பா. நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம்? அப்பாட்ட ஜெபிக்கிறோம். இந்த அப்பாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தானம். என் மகளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அப்பாங்கிற உறவை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய அன்பை உங்கள் பிள்ளைகள் மேல செலுத்துறீங்களோ அந்த பிள்ளைகள் உங்களுக்கு அந்த அன்பை செலுத்தும். அதுபோல நம்முடைய ஆண்டோடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்பதான் இந்த பரமண்டல ஜெபம் நமக்கு புரியும். பரமண்டல ஜெபம் ஒரு பேட்டர்ன். இந்த ஜெபத்துல ஆண்டவருடைய உறவை பார்க்கணும். வேற எந்த மதத்திலையும் ஒரு முஸ்லிம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அல்லாவும் அவங்களுக்கும் அப்பா பிதாங்கிற உறவே கிடையாது. அவங்க ஒரு அடிமைங்கிற ஒரு லெவல்ல தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய பிதா நமக்கு அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. இந்த ஜெபத்துல நாம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 6வது வசனம், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச உதாரணம், உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு தெரியாது. ஒரு பிரியாணி எடுத்துக்கொள்வோம். பிரியாணி, அந்த பிரியாணி ஒரிஜினலா அது என்னன்னா ஒயிட் ரைஸ் தான், அது சந்தேகம் இல்லை. ஒயிட் ரைஸ ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நிறைய மசாலாக்கள் ஒரு கிரேவி மாதிரி செய்து அதுல என்னென்னலாம் ஆடிங் மசாலா கொடுக்க 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 அப்புறம் இந்த பிரியாணி ஒன்னா சேர்த்துறாங்க, ஒரு தம் போடுறாங்க. அந்த வாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கிடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசம். அதுபோல நம்ம ஜெபம் வெறும் ஒயிட் ரைஸ் ஜெபமா இல்லாம அதுல சோஸ்திரத்தோடு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். துதிக்க 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 ஆண்டோட இருதயம் சந்தோஷம். சரி, இந்த ஜெபத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாமே நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்ததா. லூக்கா 18வது அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு விதவையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த விதவை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி போயிருக்க. அந்த ஜட்ஜிக்கு கடவுள் பயமே கிடையாது. கடவுள் பயம் கிடையாது, எவனுமே மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நியாயாதிபதி இருக்கான். அந்த நியாயாதிபதி இந்த விதவை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த கற்பனையில ஜட்ஜி வீடு இருக்குமா இருக்காத, வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது, வெளியில யாருனாலும் நிக்கலாம், யாருனாலும் யாரும் கேட்க முடியாது, ரோட்ல தான் நான் நிக்கிறேன். அந்த ஜட்ஜி வெளியில வரும்போது இந்த விதவை அந்த ஜட்ஜை பார்த்தா, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லும். அவர் கட்டாயம் எது வணக்கம்லாம் வைக்க மாட்டாரு, பார்த்துட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னாலும் மறுபடியும் இன்னும் முகம் கூப்பிட கீழே விழுந்து, ஐயா வணக்கம் ஐயா ஜட்ஜ் ஐயா, இவ்வளவுதான் சொல்லு, வேற எதுவும் சொல்லாது, பேசவே பேசாது. டெய்லி காலையில யார் வர்றாங்களோ இல்லையோ இந்த விதம் மட்டும் இந்த ஆளு பாக்குறேன், ஐயா ஐயா தினம் இந்த பொம்பளை மூஞ்சில முளைக்க வேண்டி இருக்குது. அந்த மனுஷன் அதனால இதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல விதவை இருந்தார். அப்ப 5வது வசனத்தை பாருங்க, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. 7வது வசனம், அந்தபடியே தேவன் அப்பா தம்மை நோக்கி ஈராவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள தம்மால் திரும்ப நீடிப்படும். ஈராவும் பகலும் இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன், நான் அப்படியே சொல்றேன். நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இந்த சத்தத்துல நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த லூக்கா 11வது அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். லூக்கா 11வது அதிகாரம் முதல் வசனத்துல பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்துக்கிட்டு
அடுத்த ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனம் வரை பரமண்டல ஜெபத்தை சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆடிங் சொல்லுகிறார். பின்பு வரவர்களை நோக்கி ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார், ஒரு உவமையை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிட் நைட் ஆயிடுச்சு. ஒரு நண்பன் தூங்கிட்டு இருக்காரு பிள்ளைகளோட. இவர் என்ன செய்யறாரு, திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாரு. போய் அவரை கூப்பிட்டுறாரு. அவர் சொல்றாரு, எப்பா ராத்திரி ஆயிடுச்சப்பா, நான் எப்படிப்பா உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஒருவன் தன்னுடைய சிநேகிதன் இடத்திலே போய் பாதி ராத்திரத்திலே சிநேகிதனே. நம்முடைய உறவுல இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கிறோம். அப்பா பார்த்தோம், பிதாவை நம்ம பார்த்தோம், சிநேகிதன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி சொல்லிக்கணும், சிநேகிதனே அப்படிங்கிறார். யோவான் 15வது அதிகாரத்துல, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், பிரான்ஸ் அப்படிங்கிறார். வாசிப்போமா? ஒருவன் வழி பிரயாணமாய் இடத்திலே வந்திருந்து அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு இடத்திலே சாப்பாடு இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்றார். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாச்சு, என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறார்கள், நாளை இருந்திருக்க என்னால் தர முடியாது. பின்பு அவன் சிநேகிதனுக்கு நிமித்தம் எழுது, சிநேகிதனுக்கு இருந்த நிமித்தம் பிரான்ஸ். இது என்ன அப்படின்னு உறவு. நீங்க ஆண்டவரோடு எவ்வளவு தூரத்திற்கு ஒரு உறவுல இருக்குங்கிறத முக்கியம். என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரு ஃபெய்த்ல ஒரு பைபிள் டீச்சரா மாறணும். அது என்னுடைய பெரிய ஆசை. ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆச்சு. அது பக்கா இந்து பொண்ணா இருந்தது. ஆனா ஆண்டவரை ஏத்துக்கிடுச்சு. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆச்சு. கழுத்துல கிராஸ் போட்டுருக்கு, பைபிள் இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட என்னுடைய யூடியூப் கொடுத்து, ஏமா நீ இதை வாசி, கேளு, இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோ, ஆண்டவரை குறித்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்ததா சார் இந்த மாதிரி உங்க மெசேஜை கேட்கிறேன், எனக்கு புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் மேட்டர். நீங்கள் சிநேகிதனா இருந்தபடினாலே அந்த சிநேகிதனுக்கு தெரியும், ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரைட்டு 7 மணிக்கு சிஜி டாக்டர் ஒரு செய்தி கொடுப்பார், பர்வதம், அந்த செய்தியை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சி இருக்கணும். அம்மா என்ன செய்யுது என்ன செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பைபிளை தொடவே இல்லை, அந்த நேரத்துல யூடியூப்ல வரவே இல்லை. அது கையில போன் வச்சிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சோஸ்திரத்தோடு கூடிய ஜபம். வாசிப்போமா? பிலிப்பியர் 4:6. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒன்றை குறித்து கவலைப்படக்கூடாது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. நல்லா கேட்டுக்கணும். உங்கள் ஆண்டவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 கவலை இருக்கக்கூடாது. என்னுடைய மகளுடைய திருமணம் முடியுது, நான் மத்தியானம் எனக்கு இந்த தூங்குற ஹேபிட் இருக்கு. நான் ஒரு இடத்துல நல்லா பொத்தி படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என் மனைவி டென்ஷன் ஆயிட்டா. ஏன்னா நாங்க அடுத்து கிளம்பணும். போய் சாயங்காலம் தூத்துக்குடியில போய் என்ன செய்யணும், ஒரு ரிசப்ஷன் இருக்கு. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், நான் நல்லா படுத்துவேன். அவன் இங்க ஓடுறா அங்க ஓடுறா. அவ சொல்றா, எப்படிங்க உங்களால தூங்க முடியுது? நான் சொன்னேன், எஸ் அப்பா பார்த்துக்கிடுவாரு, எல்லாம் யார் கூட. அதான் நான் சொன்னேன்ல, மழை அடிச்சு ஊத்திச்சு, அங்க மட்டும் மழை பெய்யுது. சரி, ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் இருக்குன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. ரைட். அடுத்து இதே ஒரு குறிப்பை கொலேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் அதை எப்படி சொல்றாங்க பார்ப்போம். 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோஸ்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்க. சோஸ்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்க. விழித்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவனை பார்த்துக்கொள்ளும். என்ன பிரச்சனை வரட்டும். பர்வதம்ங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்க முன்னாடி ஒரு பர்வதம் வரும், அது நீங்கள் எதிர்பாராத பர்வதம். ஆனாலும் அந்த பர்வதத்தை தூக்கி போட அவரால் முடியும். சரி, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டானா வேலை நடக்காது. வாசிப்போமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னாலே உங்கள் கவலை எல்லாம் வரும். விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். விசாரிக்க நாங்க ரவுண்ட்ஸ் போவோம், காலையில் பார்த்துருக்கீங்களா? ரவுண்ட்ஸ் போவோம். அந்த ரவுண்ட்ஸ்ல என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஷண்டைய பிரச்சனை என்ன, நான் மெடிசன் கொடுப்பேன். நேற்று உங்களுக்கு ஒரு 3 பிரச்சனை இருந்துச்சு,
அதுக்கு 2 மருந்து கொடுத்தேன். நீங்க சார் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு சார் அப்படின்னு. இன்னும் நான் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்கன்னா மெடிசன் கொடுத்துட்டு நான் சொல்லுவேன் 1 ஹவரில் உங்களுக்கு ரிலீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப்ட உன் பேரை நம்ம நான் கேட்பேன். நிறைய குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்காங்க. இங்கே பாரு, கரெக்டாக 12 மணிக்குள்ள 11:45 நான் 12 மணிக்கு கிளம்பிடுவேன். நீ எனக்கு சொல்லணும் சரியா சரி, அதாவது விசாரிக்கிறதா போய் பார்க்கறது. ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு ரிசல்ட் வேணும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை விசாரிக்கிறேன். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மதுரையில் ஒரு எலும்பு டாக்டர், பேர் சொல்ல மாட்டேன், அவர் இறந்துட்டார். அதனால உங்களுக்கு பேர் சொன்னாலும் உங்களுக்கு அவர் தெரியாது. என்னுடைய தகப்பனாருக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்க அப்பாக்கு. அவர் ரவுண்ட்ஸ் போவார். ரவுண்ட்ஸ் போகும்போது 1, 2, 3, 4, 5வது ரூமுக்கு போக மாட்டாரு, 6வது ரூமுக்கு போயிட்டு வரும். அவங்க கேட்பாங்க எங்க ரூமுக்கு வரல. அந்த ஸ்டாஃப்ட கேட்டாங்க, நீ தான் ஃபீஸ் கட்டல, காசு கொடுக்காம எங்க டாக்டர் எப்படி உன் ரூமுக்கு வருவாருன்ட்டு. உடனே அவங்க என்ன செய்வாங்க, எதையாவது வித்து அந்த ரூபாயை கட்டுவாருங்க. கெட்டுன உடனே அவர் அந்த 5வது ரூமுக்கு ரவுண்ட்ஸ் வருவார். பார்த்துக்கோங்க, காசு கொடுத்தா தான் டாக்டர். எங்க ஆஸ்பத்திரி அந்த கட்டுறாங்க எல்லாம் கிடையாது, நாங்க எல்லாரும் ரவுண்ட்ஸ் போயிட்டோம். அப்ப பணம் கொடுத்தா தான் அவர் விசாரிப்பார் வந்து. ஆனா நம்முடைய ஆண்டர் அப்படி கிடையாது. அவருக்கு நீங்க சோத்திரத்தோடு நீங்க ஜெபிக்க அவர் என்ன செய்வாரு, உங்களை விசாரிக்கிறார். சரி, இதுல பாருங்க என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளார்கள் விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிரான பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப யார சாத்தானால் விழுங்க முடியும்? பல்லு கிடையாது. ஆண்டவர் சிலுவையில் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு. சிங்கத்துக்கு பல்லு இருக்கும், இதுக்கு பல்லு இல்லாத சிங்கம், இது விழுங்கத்தான் முடியும். யார அவனால விழுங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கவலைகளை அவர்கள் மேல் வைத்திருக்கிறாங்களோ அவங்களை விழுங்கிறோம். ஆனா கவலைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல வச்சாதான் முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். இது ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் பக்கத்துல கிராமத்துல இருக்கார். அவருக்கு நிறைய பசங்க, எல்லா பசங்களையும் பாஸ்ட் ஆகிட்டார். ஒரு நாள் எங்கிட்ட சீரியஸா இருப்பாரு, உட்கார, சார் ஒரே டயர்டா இருக்கும் சார், 2 கம்ப்ளைண்ட் சொன்னாரு. சார் ஊழியம் தெரியுமா சார், பாம்பேல போய் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஜிதமும் இவர் பாம்பேல ஊழியம் பண்ணால்தான் பாம்பே உயிரோட இருக்குங்கிற மாதிரி அந்த சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அங்க பிரச்சனை சார், இங்க பிரச்சனை, அப்படி இப்படின்ட்டு அப்படியே பேசிட்டே இருந்தாரு. நான் பையன் கேட்டேன், உங்களுக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துங்கிற பாட்டு தெரியுமாங்க? நல்லா தெரியுங்க, தயவு செய்து அதை பாடாதீங்க அப்படின்ட்டு. இவ்வளவு பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுனா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் மேல பாரத்தை வைக்கணும். அதனாலதான் 1 பேதுரு 5:7 தெளிந்த புத்தி உள்ள. சின்ன தெளிந்த புத்தி உங்களுக்கு தேவை. ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிருவேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குள்ளார், நான் பார்த்துக்குள்ள தேவையில்லை. சரி, நீங்க நமக்கு பிரச்சனை வருமா? எஸ், எனக்கு வருது, எனக்கு வந்தா உங்களுக்கு வரும், அதில் சந்தேகம் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி கிருபைகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிறோம், பாரத்தை அவர் மேல வைக்கிறோம். அடுத்த ஸ்டெப் 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 10வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு சோதனை, பிரச்சனை, வேதனை தான் வருது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வாசிப்போமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுது. சோதனையில சில பிக்சட் சோதனைகள் தான் இருக்குங்க. நான் எங்க அப்பா இறந்த கொஞ்ச நாளையில ஒரு முஸ்லீம் பேஷண்ட், அவர் ஒரு செருப்பு கடை வச்சிருப்பார். எங்க அப்பா மேல அப்படியே ஒரு உயிர், அந்த அளவு எங்க அப்பாவை நேசிக்கிற ஒருத்தர். இப்ப அவர் இறந்துட்டாரு. அவர் எப்பவுமே ஒரு தூக்காளி வச்சிருப்பார். அந்த தூக்காளியில் சுடுதண்ணி வச்சிருப்பார். அவருக்கு ப்ரெஷர் இருக்கு. வந்து ப்ரெஷர் பார்ப்பாரு. பார்த்துட்டு ப்ரெஷர் நார்மலா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா அடுத்த கேள்வி கேட்பாரு. சார் அப்பா நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடணுமா சார்? சாப்பிடணுங்க சார். இந்த மாத்திரை சாப்பிடணும்னா பட்டீர்னு ப்ரெஷர் இறங்கிறாதில்ல சார் அப்படின்னு கேட்பாரு. இறங்காதுங்க, மாத்திரை போடலாம் மேலே ஏறிடும். மறுபடியும் வருவார், இன்னொரு 2 சந்தேகத்தை கேட்பாரு, போயிடுவார். ஒரு நாள் பேஷண்ட்டு இல்லை, வந்து என் பக்கத்தில் உட்காந்தாரு. சார் உங்க வழக்கமா ஃப்ரீயா பார்க்க முடியாது, ஃப்ரீயா பார்த்தனால உங்களுக்கு ஒரு சின்ன 1 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட பேசணும் சார். சரி பேசுங்க. மனுஷனுக்கு 3 தான் சார் பிரச்சனை வரும்: மண்,
பொன் பெண். மண் பொன் பெண், இந்த 3 பிரச்சனை இருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது ராஜா மாதிரி ஆயிடுங்க சார். ஒருவேளை உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னாரு பாருங்க. அந்த சொன்னதை தான் இங்கேயும் வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையில மண் பொன் பெண் இப்படின்னு எடுத்துக்கோங்க. வேற எந்த சோதனையும் உங்களுக்கு வராது. திராணிக்கு மேல உங்களை சோதிக்க தேவன் எடுக்கப்பட்டார். சோதனையோடு தாங்க தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கணும் ஒரு வழியை உண்டாக்குவார். இங்க பாத்தீங்கன்னா இதுல 3 காரியம் இருக்குது. அதுல சென்டர்ல ஒண்ணு இருக்கு, ஒரு பேலன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, நடுவில் ஒண்ணு இருக்கு. ஒரு சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை ஒரு சைட்ல இருக்கு. இன்னொரு சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோதனையோடு தப்பா போக்க ஒப்பு கொடுப்பார். சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் உண்மை உள்ளவரா இருக்கு. இந்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறது சென்டர்ல இருக்குது. ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிரச்சனைக்கு வழி. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல பாரத்தை வச்சிட்டோம்னா ஒரு சோதனை வருதா, ரைட் வரட்டும், அவருக்கு தெரியும் அது வந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அது அவர் பொறுப்பு. அவரையே கொண்டு போயிடுவார். சரி, இன்னைக்கு ஜெபத்தை பத்தி பேசிருக்கோம். சோஸ்திரத்தோடு கொடுக்க ஜெபத்தை பேசியிருக்கோம். இந்த ஜெபத்துல நம்ம தனியாக ஜெபிக்கிறது இல்லை, இதான் நம்ம பார்க்க போறோம். யார் நாட் அலோன். நிறைய நேரம் நம்ம நினைப்போம் நம்ம ஜெபிக்கிறோமே, யார் இந்த ஜெபத்தை கேட்பா? நிறைய நேரம் என் மனைவி கேட்பா, நீங்க எதுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, எதுக்காக இவங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு கேட்பா. அதுல ஆண்டவர் கேட்கிறாரு, அதோட நீ ரொம்ப கேட்கிற அப்படின்னு சொல்லுவேன். சரி, அது பக்கம் இருக்கட்டும். நமக்காக யார் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல அந்தபடியே ஆவியானவரும் ஆவியானவர். நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. சகரியால 4வது அதிகாரத்துல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். எஸ், மது மாது சூது சூது வச்சிருக்கீங்க, ரைட், நல்லா கேட்டு. இது என்ன அப்படின்னு காட்டு. அப்ப பெரிய பர்வதமே அதான் செய்தி. அந்த பெரிய பர்வதத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும். அந்த செய்தியை நான் சொல்ல போறதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்றால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ள இருக்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சு. இது நமக்கு ஜீவிக்கிறது என்ன நமக்கு தெரியாதுங்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய மகன் இப்ப வருஷங்கள் ஓடிடுச்சு. அவ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்ப என் தம்பி அமெரிக்கா போகும்போது இவளை கூப்பிட்டான், நீ வரையாமா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவளை கூட்டு போய் என்னால் கூட்டு போக முடியாது. அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு பேட்ஜ் இங்க வச்சிருக்கேன். இந்த அவளுக்கு விசா கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த வாலிபத்தை நீங்க கொடுக்க மாட்டாங்க, இப்போ நான் அங்கே போய் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என் மகளை கூட்டிட்டு எம்பசிக்கு போறேன், அமெரிக்கன் எம்பசிக்கு. அங்கே போனால் வழக்கமாக பெரிய கியூ இருக்கும், கியூவே அதை தூக்கி போட்டார். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கையில் பைபிள் வச்சுருந்தேன். நான் கேட்டேன் இந்த பைபிளை கொண்டு போகலான்ட்டு. உடனே அதை வாங்கி பரட்டி பார்க்குறாங்க. உள்ள கன்னு கத்தி எதுக்காக ஒன்றும் இல்லை, சரி கொண்டு போங்கட்டாங்க. ஒரு பேட்ச் வச்சிருக்கேன். உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் காமிச்சிட்டார். ஒரு செக்யூரிட்டி விறுவிறுன்னு வந்தார். எங்க நான் பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் இடம் சார் இங்க உட்காருங்க அப்படின்னாரு. என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்னைய நடுவில் உட்காரச்சிட்டார். இப்ப நான் நடுவில் உட்கார்ந்தா மற்றவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. விருந்தாளில் எனக்கு சலுகை கிடைக்கும், நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்கேயே ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார், நடுவில் உட்காரச்சிட்டார். அடுத்து உள்ள இன்டர்வியூ போகும்போது நான் உள்ள போகக்கூடாது, நான் வெளியில இருக்கேன். என் மகன் உள்ள போறான். அப்ப அவங்க கேட்கறாங்க, நீ வராம அங்கேயே இருந்துருவியா, சான்ஸ் இருக்கா அப்படின்னு என் மகள்கிட்ட கேட்கறாங்க. ஓகே, என்ன ஆன்சர் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு சார், எங்களுக்கு அவங்களுக்கு வேற பிள்ளைகள் கிடையாது சார், என்னை தவிர அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு அல்ல என்னை இல்லாம அவங்களால இருக்க முடியாது. எங்க சித்தப்பா என்னை கூட்டிட்டு போறாரு வெக்கேஷனுக்கு. அடுத்து நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும், மெப்கோல சேரணும். அதனால இந்த 2 மாதம் இந்த 1 மாதம் தான் சார் என்னால இருக்க முடியும், அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் இருக்க முடியாது. உடனே டேங் எஸ் அலோட் அப்படின்றாங்க. உடனே நான் வெளியில் நிற்கிறேன். ஓடி வரா, அப்பா
சாங்ஷன் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு மவுண்ட் ரோட்ல முழங்கால் படிட்டு நானும் அவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இப்போ போயாச்சு. அங்க இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நடந்தது தெரியாது. இங்க வந்த பிறகு சொல்றோம். ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு லேக், கனசரத் லேக் மாதிரி ஒரு பெரிய லேக். அதுல ஸ்பீடு போட் ஓட்டுக்கிட்டு இவ போறான். சித்தப்பா ஒரு பக்கம் போட்ல போற, இந்த பக்கம் இவ போறான். இவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கா. அவ சொல்றான், எப்பா நான் விழுந்துட்டா இந்த போட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆறாப்புல ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த இவருடைய கோட்ல அந்த இது மாட்டிருப்பாங்க. உள்ள விழுந்தா போட்டு நின்றுது. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியாதுப்பா. உள்ள போனா நீ எப்படி வர? கஷ்டம்தான்ப்பா. அவ பாருங்க, நான் எனக்கு தெரியாது அவ போட்ல போறான்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனா நான் இங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுது. நமக்கு தெரியாது அவங்க போட்ல போறான்னு தெரியாது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோட நமக்கு ஜெபிக்கும். அப்போ ஒரு பக்கம் ஆவியானவர் ஜெபிக்கிறார், இன்னொரு பக்கம் யார் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 34வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:34 ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பக்கம் ஆவியானவர் ஜெபிக்கிறார், ஒரு பக்கம் ஆண்டவராகி. ஆனா ஒரு ஆடி சோஸ்திரத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க ஒரு பக்கம் ஜெபிக்கிறதுக்கு சோஸ்திரம், இயேசுவே நீங்க ஒரு பக்கம் ஜெபிக்கிறதா ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த ஜெபத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வல்லமைங்கிற ஒரு விசுவாசம் தேவை. வாசிப்போமா? சங்கீதம் 62வது அதிகாரத்துல ஒரு வல்லமை, பவர். 62:11 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, வல்லமை தேவனுடையது. ஒரு தடவை நம்ம ஜெபம் பண்றோம், அவர் கேட்கிறாரு, வல்லமை, அந்த வல்லமை மேல ஒரு விசுவாசம் நமக்கு. கிருபை உம்முடையது, ஏன்னா நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவரே தேவன் அவனவன் செய்க்கு தக்க பலன் அளிக்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்னா அதனுடைய ஆன்சர் அவர் கொடுக்கிறார். சரி, இப்ப 3 சம்பவத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஃபாஸ்டா முடிச்சுட்டேன், கவலைப்படாதீங்க. 3 சம்பவம் ஜெபத்துல கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கணும். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 18. 1 சாமுவேல் 12:18 சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தரை இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு முன்பாக பயந்து, அதாவது என்ன அர்த்தம்னா அந்த நாட்கள்ல மழை பெய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் சொல்றாரு, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை செய்வாரு, அறுப்பினால் இது மழை பெய்யாது, நான் ஜெபம் பண்ணுவேன், மழை பெய்யும். எவ்வளவு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு, வல்லமையாக பதிலையும் கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுக்குள்ள 2 சம்பவத்தை பார்த்து முடிக்க போயிடும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31 4 பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை. ஒரு பிரச்சனையோட இருக்க நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 31 அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமா ஜெபம் பண்ணணும், தைரியமா வேத வசனத்தை அறிவிக்கணும். இதான் அசைது. இது ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல இங்க ஒரு துதிங்கிற ஒரு ஆடிங் பார்க்கிறோம் ஜெபத்தோடு. 16வது அதிகாரம் 25வது வசனம். பவுல் சீலா 2 பேரையும் பிடிச்சு அடின்னு அடிச்சு கையையும் காலையும் தொழுவ மரத்துல கட்டி வச்சுட்டாங்க, மாட்டிட்டாங்க. 25 நடு ராத்திரியிலே மேட் நைட் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன், எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே.
பாரிசுத்தரே பரவசமே பரனே சருவே வரம்பொருளே தேடினதால் காண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈதளித்தீர். ஜபம் இதான் நடக்குது. அப்ப ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, காவல் வைக்கப்பட்டவர்கள் எல்லா சோல்ஜரும் கேட்டுட்டு இருக்காங்க. அட்டி கொடுத்தது அவங்கதான். ஆனா சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறந்துருச்சு, கட்டைகள்லாம் அவுட் ஆயிடுச்சு. கேட்டுக்கோங்க, நீங்க துதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை நடக்கும். அந்த வல்லமை நீங்க விசுவாசிக்கணும். அதனாலதான் வசந்த வாசனம் முடிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கருமையுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. 3வது நாளாக உடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க நிர்வாக நன்மைக்காக நன்றி காச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.